ட்ரம்ப பொறுத்தவரை ஒரு யுத்தத்த முடிச்சோம். அடுத்த வேலைய போய் பார்ப்போம். உள்ளூர்ல என்னத்தையாச்சும் செய்வோம் அரசியல்ல அப்படின்னு இல்லாம, மறுபடியும் பெரிய அளவு ஒரு யுத்தத்த நோக்கியே தான் போறாரு. அதான் ஈரான் யுத்தம் தான் முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்னா, அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த ஆள் ஒரு யுத்தத்த கண்டுபிடிச்சாரு. எது? உலகத்துக்கு. டாரிஃப் வார் அப்படின்னு. அந்த யுத்தத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான் மனுஷன். ஐய! இவர் எப்ப போவாரு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் காத்து கிடக்கணுமாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் யுத்தமே முடிஞ்ச பாடு இல்ல. அது இன்னமும் அடிச்சுக்கிறாய்ங்க. லெபனான சேருங்கிறாய்ங்க. சேர்க்க முடியாதுங்கிறாய்ங்க. லெபனான சேர்க்காட்டி இந்த ஆட்டத்துக்கே நான் வரமாட்டேன் போடா அப்படின்ட்டாய்ங்க. இப்படி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அக்ரஸிவா. தாக்குதல் அங்கிட்டு, இங்கிட்டு நடக்குது. ஆனா பெரிய அளவு யுத்தம் இல்ல. இப்ப கப்பல்கள் வெளியில வர்றதுக்கு நம்ம ஊர் காசுக்கு 20,00,00,000 குடுக்கணும் அப்படிங்கிற கணக்குல இருக்கும்போது, டக்குன்னு சில கப்பல்களுக்கு 200,00,00,000 குடுத்தா கூட தரமாட்டேன். ஏன்னா லெபனான் இன்னும் மாட்டியிருக்குல்ல. எங்க ஆளுக தானே அங்கேயே இருக்காய்ங்க அப்படின்னு ஈரான் அடம் பிடிக்குது. இதுக்கு நடுவுல பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு உட்காரணும். அதுக்கு ஜேடி வான்ஸையே அனுப்புறாய்ங்க. பாகிஸ்தான்ல உட்காரணும். பாகிஸ்தான்ல பாதுகாப்ப குடுக்க வேண்டியது பாகிஸ்தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? சத்தியமா குடுக்க மாட்டான். இப்ப அமெரிக்காவே பாதுகாப்பு ஏற்பாடுகள எடுக்கணும். நம்மல்லாம் எதிர்பார்த்தது அமெரிக்கா பாதுகாப்பு ஏற்பாடு எடுக்கும்போது, சரி இவனுங்கள பத்தி விட்டு நம்மளே இங்க நின்னுக்குவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோணும். கட்டாயம் தோணும். ஒரு ட்ரையலா தான் இதுக்குள்ள போயிட்டு வந்திருப்பான். எப்படி ஈரானுக்குள்ள விமானிய காப்பாத்த போறேன் அப்படின்ட்டு யுரேனியத்தையும் சேர்த்து அடிக்க முடியுமான்னு அதுக்கும் ரூட் வெட்டி பார்த்தாய்ங்க. முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தான் டக்குன்னு போட்டு பேச்சுவார்த்தைக்குள்ள போயிட்டாய்ங்க. இப்ப பாகிஸ்தான்லயும் பாதுகாப்பு குடுக்குறேங்கிற பேர்ல ஒரு டீம் இறங்கி வேலை செய்யும். இது நல்ல விஷயம் தான். ஆனா இத நோக்கி போணும்ல. அதுக்கு பதிலா இதையும் நோக்கி போவாய்ங்க. அவனுங்களுக்கு 1000 டீம் இருக்கு. 1000 டீமுக்கு செலவு பண்ணவும் டாலர் இருக்கு. இத மானிட்டர் பண்ணி தொலைக்காம வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து அடுத்த விஷயத்த நோக்கி போறாரு. யாரு? ட்ரம்ப். என்ன அப்படின்னா, இந்த ஈரானு இவ்வளவு ராணுவ வலிமை எப்படி வந்துச்சு? நம்ம அடிக்கடிக்கு அவன் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கானா, வெளியில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா வருது. இந்த வெளியில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வர நாடுகள நோக்கி தடைகள போடுவேன் அப்படின்னு சொல்லி 50% எக்ஸ்ட்ரா டாரிஃப போட்டு வச்சிருக்கார். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு. சீனாவுக்கு டாரிஃப் போடுறது நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 500% கூட போடுங்க சார். அதுலருந்து பின்வாங்காம இருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மனுஷன் பின்வாங்காம இருப்பாரா அப்படின்னு அவருக்கே தெரியாது. ஆனா 50% விழுந்திருக்கு. இது அமெரிக்க அரசியல்ல மேற்கொண்டு குழப்பத்த உருவாக்கும். முதல்ல டாரிஃபே இவர் போட முடியாதே அப்படின்னு பிரச்சனை வேற அங்க இருக்கு. ஆனா இந்த மனுஷன் இப்படியே நிக்க மாட்டாரு. ஏது சீனாவோட நிக்க மாட்டாரு. அவன்கிட்ட 20,00,00,000 குடுத்து கப்பல வாங்கினவன், 20,00,00,000 குடுக்காம எண்ணெய வாங்கினவன், இப்படின்னு அடுத்த ஒரு குட்டி ஒரு லிஸ்ட்ட ரெடி பண்ணி, உங்களுக்கும் 50% டாரிஃப் என் கூட வந்து பேசுங்க அப்படிம்பாரு. சார் அந்த திசை பக்கமே நாங்க அந்த காலகட்டத்துல போலயே அப்படின்னு தப்பி தவறி எவனாச்சும் ஒருத்தன் சொல்லிட்டா, பின்னாடி அவன் 1000 லைன் பேசினதெல்லாம் விட்டுருவாரு. அவன் சொன்ன அந்த சார மட்டும் எடுத்துக்குவாரு. சார எடுத்து முன்னாடி அவரா ப்ளீஸ போட்டு, "ப்ளீஸ் சார்" அப்படின்னு என்ட்ட கெஞ்சினாய்ங்க அப்படின்றுவாரு. சாதா நாடுகள்னா பிரச்சனை இல்ல. ஆக்ரோஷமான இருக்கிற நாடுகளுக்கு அப்படியே கத கதன்னு வந்துரும். பதிலுக்கு அவனுங்களும் செய்ய ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்படி ஒரு சண்டை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி இந்த சண்டைய போடுறா ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுல தள்ளி விட்டுருவார். நம்மள தள்ளி விடுவாரா? தெரியல. உலகத்த தள்ளி விட்டுருவாரு. அதுல யார் யார் லிஸ்ட்ல மாட்றார்கள் அப்படின்னு தெரியல. இவர் இந்த சேட்டைய பண்றனால தான் நம்ம ஆட்கள் யாரும் ஃபோனே எடுக்கறதில்ல. என்ன உன்ட்ட பேசணும்னு எங்களுக்கு என்னடா இருக்கு? என்ன ஒரு 2 நூற்றாண்டு பாரம்பரியம் இருக்குமா? எங்ககிட்ட அப்படியா? டசன் கணக்குல இருக்கு. நாங்க ஏன் வளைஞ்சு போணும்? அப்படின்னு நம்ம ஆட்கள் ஃபோனே எடுக்கறதில்ல. இதே மாரி ஒவ்வொரு ஆட்களும் அவங்கவங்க சமத்துக்கு ஏத்தாப்புல ட்ரம்போட சண்டைக்கு போயிருவார்கள். ஆனா, இப்ப அந்த சண்டை வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா, இவரு டாரிஃப போட, அப்புறம் டாரிஃப எடுக்க, அவங்க ஊரு போட்டு டாரிஃப் போட இவருக்கு அதிகாரமே இல்லப்பா அப்படின்னு சொல்ல, பைபாஸ் பண்றதுக்கு இவர் ஒரு புது டாரிஃப போட. இந்த புது டாரிஃப் போட்டிருக்காரே சார், அதையும் நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு ஒரு 3 மாசம் ஆக்கிருவாய்ங்க. நல்ல பேருங்க. ஆனா ரிசல்ட்ட சொல்லிருவாய்ங்க. 2 மாசம், 3 மாசம், 1 மாசம் இதுக்குள்ள இந்த டைம் லைன்க்குள்ள அங்க உள்ள ஹை அத்தாரிட்டி வரையும் போய் முடிஞ்சு விஷயத்த வெளில தூக்கி வீசிருவாய்ங்க. வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாய்ங்க 30, 40 வருஷத்துக்கு. ஆனா இது பூரா வர்த்தகம். போன கப்பல் சரக்க இறக்கி விட்டா தான் மீதி பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். அண்ணன் இப்படி வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, இது சிரமத்துக்கு ஆளாவும். இது தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப ஈரான மையமா வச்சு ஒரு டாரிஃப இந்த மனுஷன் போடுவாங்கிறது யாரோட ரேடார்லயும் இல்ல. மேபி அரசாங்கத்தோட ரேடார்ல இருக்கலாம். அவங்க கிட்ட ஏகப்பட்ட இன்புட்ஸ் இருக்கு. ஏஜென்சிகள் இருக்கு. ஆனா ட்ரம்ப் இப்படி ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கார். அதுவும் இப்போதைக்கு சீனா, ரஷ்யாவ நோக்கி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல ரஷ்யா பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவார்கள். சீனாவ பொறுத்தவரை பிரச்சனை வரட்டும்ங்கிறேன். அது அப்படியே நிலையா நிக்கட்டும்ங்கிறேன். ட்ரம்புக்கு அடுத்தும் அது நிலையா நின்றணும். 1000 தான் பைடன் வீக்கான ஆளு அப்படின்னு சொன்னாலும்,
ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல போட்ட எந்த சீனா மேல உள்ள எந்த தடைகளையும் அந்த மனுஷன் நீக்கவே இல்ல. என்ன ஒண்ணு சீனாவ நோக்கி ஃபோக்கஸ் பண்ணாம ரஷ்யாவ நோக்கி போயிட்டாரு. பழைய அரசியல்வாதி நான். ரஷ்யா தான் முதல் எதிரி அப்படின்னு அத நோக்கியே போயிட்டாரு. சார் அவன உங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பயல தொடுங்க சார், கொஞ்சம் வீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவரு கேட்ட பாடு இல்ல. கேட்கிற நிலைமையிலயும் அவரு இல்ல. அவரே சைக்கிள் ஓட்டுறேன்னு பொத்துன்னு விழுந்துகிட்டு இருந்தாரு. நான்லாம் சைக்கிள் ஓட்டி விழமாட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா, அப்ப அவர் ஒரு உண்மைய சொல்ல மறந்துட்டாரு. இல்ல வசதியா மறைச்சுட்டாரு. நீங்கலாம் சைக்கிள் ஓட்டும்போது இனிமே விழுவீங்கடா அப்படின்னு சொல்ல மறந்துட்டாரு. யாரு? அமெரிக்கர்களையும் சரி, ஒட்டுமொத்த உலகத்திலயும் சரி. இந்த மனுஷன் அடுத்த சேட்டைய கூட்டிட்டாரு. இந்த டாரிஃப் வார் எத்தன நாளைக்கு இருக்கும்? சத்தியமா ரொம்ப நாள் இருக்காது. ஆனா, இந்த ரொம்ப நாள் இல்லாட்டியும் இவரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்ப கூட்டுவாரு. முதல்ல இவனுங்க பாதுகாப்பா போய் ஒரு டீல உட்கார்ந்து பேசுற லெவல்ல பாகிஸ்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அது சம்பந்தமா அதிகமான விவரங்கள் வரும்போது, வழக்கம் போல சிடிஎன்லயோ, தேசபக்தியிலயோ நம்ம விரிவா பார்ப்போம். 2 சேனலோட வீடியோஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. எது 2 சேனலோட லிங்க்ஸும் இருக்கு. அதே போல சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கு. நண்பர்கள் அக்சஸ் பண்ணுங்க. மிக விரைவில் அடுத்த செய்தியில சந்திப்போம்.